ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சில்க் த்ரெட் வச்சு தான் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஜரியில் போட்டோம். இப்போ சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் வந்து துளிப் பிராண்டில் 13 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஏன்னா 14 போட்டால் கொஞ்சம் சிக்குன்னு சொல்வீங்க. ஸோ அதுக்காக 13 எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் பில் பிராண்டு, அதாவது வந்து சில்க் த்ரெட்டு. ஸோ வந்து ஒரே ஷேட்லேயே 2 த்ரெட் கிடச்சிச்சின்னா ஓகே. பட் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அதை வந்து நம்ம இப்போ எம்டி அந்த இருக்கு இல்லைங்களா ரோல் பண்ணது, ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா த்ரெட் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டபுள் பெல் கிடைக்கலனாலும் ஷாப் பக்கத்தில் என்னென்னா லோக்கல் பிராண்டு ஜிவி பிராண்டு இன்னும் நிறைய லோக்கல் பிராண்ட்லாம் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டபுள் பெல் பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா டபுள் த்ரெட்டை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டோம். அதாவது வந்து ஜரியில் வந்து நம்ம சிங்கிள் த்ரெட்டு டபுளாக மடித்து நாட் போடுவோம். பட் ஆனால் ஒரு த்ரெட்டு தான் நம்ம எடுப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 த்ரெட்டை நம்ம குத்தி எடுக்க போகிறோம். அதாவது வந்து இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த 2 த்ரெட்டையுமே என்ன பண்ணிக்கணும்னா ரோல் பண்ணி நாட் போட்டுக்கணும் எட்ஜஸில். இப்போ நம்ம வந்து அங்கே எட்ஜஸில் வந்து நாட் போட்டுப்போம். நாட் போட்டால் நமக்கு 2 த்ரெட்டு கிடைக்கும் பாருங்கள். இந்த 2 த்ரெட்டையுமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஊசி கொடுத்து மேலே எடுக்க போகிறோம். ஜரியில் வந்து சிங்கிளாக எடுத்தோம், இதில் வந்து டபுளாக தான் எடுக்க போகிறோம். எந்நாட்டுமே சரி ஜரியில் சிங்கிள் த்ரெட்டாக நீங்கள் எடுத்திருப்பீங்க. பட் இதில் டபுள் த்ரெட்டாக எடுக்கணும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் லாக் ஸ்டிச் குத்தி எடுத்துகிட்டு அடுத்தது செயின் ஸ்டிச் போடலாம். நான் உங்களுக்காக ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும்னா பிசுறு தட்டாமல் நீங்கள் அந்த நூல் வந்து அந்த எட்ஜஸில் பட்டு பிசுறு தட்டாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா பிசுறு தட்டினா ஒரு மாதிரி த்ரெட்டெல்லாம் பிரிஞ்ச மாதிரி உங்களுக்கு அந்த எட்ஜஸில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது கொஞ்சமே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், அந்த பிசுறு தட்டாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஏன்னா ஜரி மாதிரி இது இருக்காது, இது ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லுது, அந்த எட்ஜஸில் பட்டு நீங்கள் அந்த நீடிலோட எட்ஜஸில் பட்டு பிசுறு தட்டாத அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எந்நாட் போட போகிறோம். எந்நாட் போடுறச்ச நம்ம ஜரியில் சிங்கிள் த்ரெட்டாக எடுப்போம். பட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா டபுள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு நம்ம அந்த 2 த்ரெட்டையுமே உள்ளார லாக் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. எந்நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணவங்க இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சில்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் திரும்ப போட்டு காமிக்கிறேன் குட்டி குட்டியாக. ஏன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ப்ளவுஸில் போட கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு மோஸ்ட் எது இம்பார்ட்டண்ட்னா ப்ராக்டிஸ் தான். பிகாஸ் ஏன்னா நமக்கு எடுத்த உடனே எதுவுமே வந்துடாது. நம்ம போக போக கற்றுக்க தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நிறைய லேர்ன் பண்ண முடியும். நிறைய ஐடியாலஜி நமக்கு கிடைக்கும். நம்மளே க்ரியேட்டிவாக என்ன பண்ணிக்கலாம்னா போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக பிக்கப் ஆகிடும். ஸோ இதில் வந்து மேலே போட்டதை விட இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கோம். நீங்கள் ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் அதே தான். பட் என்னென்னா இது சில்க் த்ரெட்டு டபுள் இதுவாக நீங்கள் லேயராக எடுப்பீங்க, அதில் சிங்கிள் லேயராக எடுப்பீங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதுவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டு தான் எனக்கு இருக்குன்னாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அதுவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டபுள் பெல் பிராண்ட் அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ இது இப்போ நம்ம எந்நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி.